தினமும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து வணங்கிச் செல்லும் கோவில் வழிபாடு இடங்களில் அன்றாடம் பூஜை, மந்திரம், எந்திரம் என்ற வகையிலும், தீப ஆராதனை, மணி ஓசை, மங்கள இசை, பாடல் என்ற வகையிலும் அங்கே ஒரு சக்தி ஊட்டம் எழுகிறது. இதை அங்கே உள்ள கருவறையில் மூலவர் இருக்கும் இடத்திற்கு கீழே தாமிர தகடுகளில் சேமிப்பாகிறது. இந்த சக்தி என்றும் வற்றாத நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆற்றல் என்றும் எப்போதும் வெளியே பரவிக்கொண்டே இருக்கிறது. அதை நாம் வலமாக சுற்றினால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். இதனால்தான் கோவில் மற்ற வழிபாடு இடங்களுக்குச் சென்றால் இயல்பாகவே நம்முடைய மனம் புத்துணர்வு பெற்றுக்கொள்ளும். இதை மனதை அமைதியாக இயல்பாக களங்கமின்றி வைத்திருக்கும் யாவரும் உணர்ந்து அறியவும் முடியும். இதுபோலவே ஜீவ சமாதியும் சிறப்பானது. ஜீவ சமாதியில் சித்தர், மகான், ஞானி இவர்கள் தங்கள் மூச்சை மட்டும் நிறுத்தி உயிரை உடலிலேயே அடங்கச் செய்து சமாதி நிலையில் இருப்பார்கள். இதனால் அவர்களின் உடல் சிதைந்து மண்ணாக மட்கிப் போகாமலும் இருக்கும் எனலாம். இப்படியான உயிராற்றல் தேக்கம் ஆற்றலை பரப்பும். பரவி வரும் அந்த உயிராற்றல் நம் உயிரோடு கலந்து நம் உடலுக்கும் மனதிற்கும் நன்மை செய்யும். இந்த ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்ள வலச்சுற்று செய்து வர வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த ஆற்றலை, சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய உடலுக்குள்ளாக எங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் உயிராற்றல் வலச்சுற்றாகவே ஓடுகிறது. இந்த வலச்சுற்று என்பதே இயற்கையின் இயல்பான சுழற்சியுமாகும். இதை தடுக்கவும் மாற்றவும் வழியுமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்கள் மனம் அதை உடனே ஏற்காது. ஏன் வலப்பக்கமாக சுற்றுத்தான் ஆக வேண்டுமா? இடப்பக்கம் சுற்றினால் என்ன? உங்களுக்கு பிடித்த யாரையாவது உட்கார வைத்து நீங்கள் அவரை இடப்பக்கமாக சுற்றி வாருங்கள். 48, 108 என்றோ சுற்றுங்கள். பிறகு என்ன நிகழ்கிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். அனுபவமாக பெற்றும் அந்த உண்மை விளக்கத்திற்கு பிறகு யாரிடமும் விளக்கமும் சந்தேகமும் முரண்பாடும் கொள்ளாமல் வலது பக்கமாகவேதான் சுற்றி வர வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வீர்கள். ஏனென்றால் எப்போதும் அனுபவம் வெல்லும். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.